அதை எடுத்து நல்லா போத்திக்கிட்டு படுத்துக்கோமா. வேர்க்கும், அதுக்கப்புறம் ஜுரம் நல்லாயிடும். ஆ. யாருக்கா? மாமாவா? ஆமாடா, மாமா தான் ஃபோன் பண்றாரு. இந்த நேரத்துல எதுக்காக ஃபோன் பண்றாரு? நான் ஃபோன் பண்ணுன்னு சொன்னதுக்கு தான் மாமாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேணான்னு சொன்னேன். ஆனா இப்பதான் மாமாவே ஃபோன் பண்றாரு. அவர்கிட்ட உனக்கு ஜுரம்னு சொல்லுக்கா. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் கணேசா. அதான் மாத்திரை போட்டு கசாயம் குடிச்சிருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். ஹலோ மாமா. ஹலோ பார்வதி, உனக்கு ஒன்றும் இல்லையே? ஏன் மாமா அப்படி கேட்குறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். உன் குரல்லையும் ஒரு மாதிரி இருக்கு. அது நல்லா தூங்கிட்டு இருந்தேன் மாமா. தூக்க கலக்கத்துல பேசுறதுனால அப்படி தெரியுது. சரி, நீ தூங்கு. அக்கா, மாமா கிட்ட உனக்கு ஜுரம்னு சொல்லியிருக்கலாம்க்கா. சொல்லியிருந்தா அவர் கண்டிப்பா டாக்டரை வர வச்சிருப்பாருக்கா. பேசாம படு கணேசா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க மிஸ்டர் ராதி. கொஞ்சம் அர்ஜென்ட், வீட்டுக்கு வர முடியுமா? ஓகே ஷியோர். ஓகே சார், நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டாக்டர். வாங்க டாக்டர். அவசரமா வீட்டுக்கு வர சொல்லி கால் பண்ணிருந்தீங்களே, யாருக்கு உடம்பு சரியில்லை? மேடத்துக்கா இல்ல சாருக்கா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்க உடம்புக்குலாம் எதுவும் இல்லை. அப்ப வேற யாருக்கு உடம்பு சரியில்லை? பார்வதிக்கு தான் உடம்பு சரியில்லை. பார்வதிக்கா? பார்வதின்றது உங்க வீட்டு சமையல்கார பொண்ணு தானே? நீங்க வாங்க. யார் இந்த நேரத்துல பெல் அடிக்கிறது? பெரிய தம்பி, நீங்க என்ன இந்த நேரத்துல? அக்கா, அக்கா. டாக்டர் வந்திருக்காங்க, நீங்க வாங்க. உட்காருங்க. இத உங்க கையில பிடிச்சுக்கோங்க. ஃபீவர் ஹெவியா தான் இருக்கு. நல்ல வேளை நீங்க எனக்கு கால் பண்ணீங்க. காலையில வரைக்கும் இப்படியே விட்டுருந்தா ஜன்னி வர கூட வாய்ப்பு இருக்கு.
நீங்க கொஞ்சம் வெந்நீர் எடுத்துட்டு வாங்களேன். இதோ வெந்நீர் ரெடியா இருக்குமா, கொண்டு வந்துடுறேன். ஊசியெல்லாம் வேணாம் டாக்டர், மாத்திரை மட்டும் கொடுங்க. ஃபீவர் ஹெவியா இருக்குமா, இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியாகும். ஊசி போட்டுக்கும் பார்வதி. ஊசியெல்லாம் வேண்டாம்ப்பா, மாத்திரை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. ஊசி போட்டா தாம்மா காய்ச்சல் சரியாகும்னு சொல்றாங்கல்ல, போட்டுக்க பார்வதி. ஊசின்னா எனக்கு பயம்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா, எனக்கு வேண்டாம். பயப்படாதக்கா, ஊசி போட்டுக்கோ. அப்பா சொல்லுங்கப்பா. வேணாம் டாக்டர். பார்வதி, அடம் பிடிக்காத. நீங்க இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். நல்லா இவங்களுக்கு தூக்கம் வரும். தூங்கி எந்திரிச்சதும் காலையில சரியாயிடும். காலையில கொஞ்சம் கஞ்சி மட்டும் கொடுக்க சொல்லுங்க. மறுபடியும் ஃபீவர் வந்தா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். நான் அப்ப கிளம்புறேன். டேய் கணேஷா, உங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தான் பெரிய தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? இல்லப்பா, நான் பெரியாக்கு ஃபோன்லாம் பண்ணல. பொய் சொல்லாதடா. ஃபோன் பண்ணி தகவல் சொல்லாம அவர் எப்படி இந்த நேரத்துல டாக்டரை கூட்டிட்டு வருவாரு? அதுதான் எனக்கும் தெரியலப்பா. நான் பெரியாக்கு ஃபோன்லாம் பண்ணலப்பா. பொய்யா சொல்ற உன்னை? சுந்தரம், கணேஷ் எனக்கு ஃபோன்ல எதுவும் பண்ணல. யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லாம பார்வதிக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு எப்படி பெரிய தம்பி தெரியும்? பார்வதிக்கு எதனா ஒண்ணுனா யாரும் சொல்லாமலே எனக்கு தெரியும். உடம்ப பார்த்துக்கோ பார்வதி, நல்லா தூங்கு. காலையில உடம்பு நல்லாயிட்டா மட்டும் நீ வேலைக்கு வா, இல்லைன்னா நல்லா ரெஸ்ட் எடு. இன்னைக்கு இருக்கு. வந்தாச்சா? வா ராஜா வா. இன்னைக்கு என்ன கதை சொல்லி உன் அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். ஆதி, உனக்காக தான் அக்கா இவ்ளோ நேரமா காத்துட்டு இருக்காங்க. அக்கா, ஆதி இந்நேரத்துக்கு அவுட் ஹவுஸ்க்கு போயிருந்தான்னு நான் சொன்னேன்லக்கா, அது உண்மையா இல்லையான்னு நீங்களே கேளுங்கக்கா. ஆதி, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? பார்வதியை பார்க்கறதுக்கு அவுட் ஹவுஸ் போயிட்டு வரேம்மா. அக்கா, நான் சொன்னேன்லக்கா, ஆதி அவுட் ஹவுஸ்க்கு போயிருக்கான்னு. பாத்தீங்களா, நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. இந்த நேரத்துல நீ அவுட் ஹவுஸ்க்கு போயிருக்கேன்னா அது என்னன்னு சொல்றது? இந்த ராத்திரி நேரத்துல நீ எதுக்காக பார்வதியை பார்க்க அவுட் ஹவுஸ்க்கு போன ஆதி? பார்வதிக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அதான் டாக்டர் கால் பண்ணி வர வச்சேன். டாக்டர் பார்வதியை டெஸ்ட் பண்ணி பார்த்து அவளுக்கு ஐ ஃபீவர் இருக்குன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க. பார்வதிக்கு இப்போ எப்படி இருக்காதி? பரவாயில்லப்பா, காலையில் ஃபீவர் சரியாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதி, ஏன் ஆதி? பார்வதிக்கு உடம்பு சரியில்லை, அதனால இந்த நேரத்துல அவுட் ஹவுஸ்ல போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றியே, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்?
யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்களா? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. அவ வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போகும்போது நல்லா தானே இருந்தா. இப்ப நீ வந்து திடீர்னு அவளுக்கு ஃபீவர்னு சொல்ற, அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் உனக்கு யாராவது ஃபோன் பண்ணி சொன்னாங்களான்னு கேட்டேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ணல, நான் அதான் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது, நீ ஃபோன் பண்ணி கேட்டியா? ஆமா, இந்த நேரத்துல நீ எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ண? பார்வதிக்கு எதனா ஒண்ணுனா என் இடது கண் துடுக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கண்ணு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் நான் டவுட்ல பார்வதிக்கு ஃபோன் பண்ணேன். பார்வதி ஃபோனில் பேசினதை வச்சு அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டரை வர வச்சேன். ஆதி, என்ன ஆதி இதெல்லாம்? நீ சொல்றதெல்லாம் எங்கேயாவது நம்புற மாதிரி இருக்கா? என்னக்கா இதெல்லாம்? நீங்களும் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு நிக்கிறீங்க. என்னமோ தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெருக்கட்டுச்சுன்னு சொல்ற மாதிரி அவளுக்கு ஏதாவது ஆபத்துனா உனக்கு எப்படி கண்ணு துடிக்கும்? நான் ஒன்றும் கதை சொல்லல. இது வரைக்கும் பார்வதி விஷயத்துல 2-3 வாட்டி இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. என் இடது கண் துடிக்கும் போதெல்லாம் பார்வதி எதனா ஒரு பிரச்சனையில் இருப்பா. நான் போய் அவளை சேவ் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிக்கலாக நான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்படி ஆதி? இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியும். எங்க 2 பேர் லைஃப்ல இது இயல்பா நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். 2 பேர் லைஃபா? இவ இவ்ளோ தைரியமா பேசிட்டு போறா. அகிலா கிட்ட இவ்ளோ எடுத்து கொடுத்து இவ சில மாதிரி நிக்கிறா. அக்கா, என்னக்கா நீங்க? ஆதி சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இருக்கா? நீங்க இந்த விஷயத்தை இதோட விட்டு இங்க யாரும் இத பத்தி பேச வேண்டாம். ஆதி, நீ உன் அம்மா முன்னாடியே இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா கண்டிப்பா அந்த சமையல்காரிக்கும் உனக்கும் நடுவுல என்னமோ ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். பார்வதிக்கு எதனா ஒண்ணுனா என் இடது கண் துடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. எங்க 2 பேர் லைஃப்ல இது இயல்பா நடந்துட்டு இருக்கு. ஆதி சொன்னத அகிலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா போல இருக்கே. ஆதி எதையாவது சொல்லி சமாளிச்சிருந்தா கூட அதை வச்சு நம்ம அகிலாவை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணலாம். ஆனா ஆதி கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை போட்டு உடைச்சிட்டானே. இப்ப அகிலாவை எப்படி சமாதானப்படுத்துறது? என்ன சொல்லி சமாதானப்படுத்துறது? சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்ன அகிலா, ஆதி சொன்னதையே இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது எப்படிங்க? பார்வதிக்கு ஒண்ணுன்னா ஆதிக்கு கண்ணு துடிக்குது. அதான் இயல்பா நடக்குதுன்னு ஆதி சொன்னானே அகிலா. அப்பத்துல இருந்து நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. விட்டு தள்ள அகிலா. என்னங்க பேசுறீங்க? எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? பார்வதி யாரு? எங்கேயோ ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. நம்ம வீட்டு சமையல்காரிங்க. ஆனா நம்ம ஆதி சவுத் இந்தியாலே நம்பர் 1 பிசினஸ்மேன். இந்த ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு அடுத்த வாரிசு. ஆனா அவளுக்கு ஒண்ணுனா இவனுக்கு கண்ணு துடிக்குதுன்னு சொல்றான். நீங்க என்னடானா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், விட்டு தள்ள அகிலாங்கிறீங்க. இது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லனா வேற என்னங்க பெரிய விஷயம்? அகிலா, சின்ன விஷயம் பெரிய விஷயங்கிறதெல்லாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிற பார்வையில தான் இருக்கு. ஆதி சொன்னதை நான் சாதாரணமா எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு சாதாரணமா தெரியுது. ஆதி சொன்னதை நீ நம்பல போல இருக்க. அதனால ஆதி பத்தின யோசனைல இருக்க.
நம்ம 2 பேருக்குள்ள இதுதான் வித்தியாசம். இத பாருங்க, ஆதி மேல எனக்கு நம்பிக்கை எல்லாம் இருக்கு. அவன் நினைச்சிருந்தா என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா அவன் மனசுல இருந்தத உண்மைய மறைக்காம என்கிட்ட சொல்லிருக்கான். அதனாலதான் எனக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகுது. நீ என்ன சொல்ற அகிலா? தான் ஆடாவிட்டாலும் தான் சதை ஆடும்னு சொல்லுவாங்க. ரத்த பந்தத்துல அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பார்வதி விஷயத்துல ஆதிக்கு அப்படி நடக்குதுன்னா அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு பந்தம் இருக்குங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் அகிலா. அவங்களுக்குள்ள பந்தம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அவங்களுக்குள்ள எந்த பந்தமும் இருக்காதுன்னு நான் சொன்னதுக்கு நீங்க மறுப்பு சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆமா பந்தம் இருக்குன்னு நீங்களும் சொல்றீங்க. அகிலா, நீ குழப்பத்துல யோசிக்காம அவங்களுக்குள்ள பந்தம் இருக்குன்னு சொல்ற. ஆனா நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். ஆதிக்கும் பார்வதிக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கு. அந்த பந்தம் இருக்கிறதுனாலதான் இப்படிலாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் ஆதிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பார்வதி துடிச்சு போறா. ஆதிக்கு கண்ணு துடிச்சா பார்வதிக்கு பிரச்சனைன்னு ஆதி துடிச்சு போறான். அந்த பூர்வ ஜென்ம பந்தத்தால இப்படிலாம் நடக்குது. என்னங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சரி வருமாங்க? அகிலா, நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. ஆதியும் சரி பார்வதியும் சரி 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அக்கறையா இருக்காங்க. அப்படித்தான் நீ இதை எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு நீ இதை பெருசா எடுத்துக்கிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சா சுந்தரம் மறுபடி வீட்டை விட்டு போயிடுவாரு. உன்னால அவருக்கு கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்ற முடியாம போயிடும். இதனால வீண் குழப்பம்தான் வரும். என்ன நடந்ததுன்னு ஆதி தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன குழப்பம்? இந்த விஷயத்த இதோட விட்டுரு. அப்படியெல்லாம் என்னால விட முடியாதுங்க. என் குழப்பத்துக்கு நாளைக்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும். இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அகிலா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. என்ன பண்றது? இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத நான் பாத்துக்கிறேன். எங்க போயிருப்பான்னு தெரியலையே.